அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், நம்முடைய திறனை வளர்த்து கொள்ளுதல், அது சம்மந்தமாக டைட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆங்கிலத்தில் டைப்பிங் செய்யும் பயிற்சி, இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ப்யூட்டர் கீபோர்டை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 104 கீ இருக்குங்க. அது மொத்தம் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து அல்ஃபா நியூமரிக் ஆர் கேரக்டர் கீன்னு பேர். அது வந்து லெட்டரை டைப் பண்ணுறதுக்கு, நம்பரை டைப் பண்ணுறதுக்கு, ஃபங்க்சுவேஷனை டைப் பண்ணுறதுக்கு, மற்ற சிம்பிள்ஸை டைப் பண்ணுறதுக்கு இந்த கேரக்டர் கீன்னு பேர். அது ஒரு டைப் ஆஃப் கீ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் கீஸ் அப்படின்னு இருக்கு. அந்த மாடிஃபையர் கீஸ் எதுனாக்கா ஸ்பெஷல் கீஸ் தட் மாடிஃபை தி ஆக்ஷன் ஆஃப் அதர் கீஸ் when pressed together. Common modifier keys are shift, control, alt, command, windows key and function keys. அதாவது ஒரு கீயை அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கோசரம், அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோசரம் இந்த கீயை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து மாடிஃபையர் கீஸ்ன்னு பேர். 3 வந்து நேவிகேஷன் கீஸ்ன்னு பேர். நேவிகேஷன் மேலே கீழே நவுறதுக்கு, ஸ்க்ரீனில் வந்து அந்த கர்சரை வந்து மேலே நவுத்துறதுக்கோ கீழே நவுத்துறதுக்கோ, பேஜ் வந்து மேலே போகிறதுக்கோ பேஜ் கீழே போகிறதுக்கோ, இல்லை இந்த கர்சர் வந்து ஒரு சென்டென்ஸ் முன்னாடி வரத்துக்கோ பின்னாடி வரத்துக்கோ, இந்த மாதிரி அந்த கர்சரை வந்து மேலேயும் கீழே நவுத்துறது இந்த நேவிகேஷன் கீன்னு பேர். ஆரோ கீஸ் இருக்குது, ஹோம் கீ இருக்குது, எண்டு கீ இருக்குது, பேஜ் அப் இருக்குது, பேஜ் டவுன் கீ இருக்குது. இதெல்லாம் வந்து நேவிகேஷன் கீஸ்ன்னு பேர். அடுத்த கீ வந்து 4வது கீ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு பேர். கீஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் F1 to F12. அது ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கோசரம் அந்த F1லேருந்து F12 வரையும் வச்சுருக்கிறாங்க. மொத்தம் 4 வகையான கீ இருக்குது. ஒன்று வந்து அல்ஃபா நியூமரிக் ஆர் கேரக்டர் கீ, 2 மாடிஃபையர் கீஸ், 3 வந்து நேவிகேஷன் கீஸ், 4 வந்து ஃபங்க்ஷன் கீஸ். 4 இருக்குது. இந்த 4 இருந்தாலும் எது அதிகம் நம்ம யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேரக்டர் கீ தான். அதான் லெட்டரை டைப் பண்ணுறதுக்கும், நம்பரை டைப் பண்ணுறதுக்கும், ஃபங்க்சுவேஷனை டைப் பண்ணுறதுக்கும், சிம்பிள்ஸை எதாவது டைப் பண்ணுறதுக்கும் இந்த கேரக்டர் கீ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து கீனுடைய ஒரு அடிப்படை. மொத்தம் ஒரு 104 கீ பக்கம் இருக்கும். அந்த 104ம் 4 வகையாக இருக்குது. அதில் நடுவில் இருக்கிறது முக்கியமாக லெட்டரையும் நம்பரையும் டைப் பண்ணுறதுக்கு உள்ள கீ பேர் வந்து கேரக்டர் கீன்னு பேர். வாங்க இன்னும் இந்த கேரக்டர் கீ தான் இப்போ நம்ம கேரக்டர் கீ வச்சது நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். அந்த டைப்பிங் எப்படி பண்ணலாம், இங்கிலீஷில் டைப்பிங் எப்படி ஸ்பீடாக பண்ணலாம், எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம் அப்படிங்கிற பயிற்சி தான் இந்த வீடியோ. வாங்க இந்த கேரக்டர் கீயை பற்றி பார்க்கலாம். அல்ஃபா நியூமரிக் ஆர் கேரக்டர் கீஸ். இந்த வகை கீஸ் எழுத்துக்களை ABCD முதல் Z வரை டைப்பிங் செய்யவும், எண்களை 0 1 2 3 அண்ட் மொத்தம் 9 வரை டைப்பிங் செய்யவும் பயன்படுகிறது. அதாவது ABCD அந்த மாதிரி Z வரையும் உள்ள லெட்டரை டைப் பண்ணுறதுக்கும், அது மாதிரி எண்களை அதாவது 0லேருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 வரை உள்ள நம்பரை டைப் பண்ணுறதுக்கும் இந்த கேரக்டர் கீ வந்து பயன்படுது. கேரக்டர் கீ இல்லைனா அல்ஃபா நியூமரிக் கீன்னு பேருங்க. இந்த கேரக்டர் கீ என்பது கீபோர்டுக்கு நடுவில் கிடைமட்டமாக 3 வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3 வரிசையாக இருக்குது இந்த கேரக்டர் கீ. 3 வரிசையாக கிடைமட்டமாக உள்ள கீஸ் ஆங்கில எழுத்துக்களை A முதல் Z வரை டைப் செய்ய பயன்படுகிறது. அந்த நடுவில் இருக்கிற 3 ரோஸ் இருக்குது, 3 கிடைமட்டமாக வரிசை இருக்குது. அந்த 3 வரிசையுமே எல்லாம் வந்து இங்கிலீஷ் லெட்டர் Aலேருந்து Z வரை இருக்குது. அதை டைப் பண்ணுறதுக்கு மேல்புறமாக உள்ள கீ வரிசையானது எண்களை 0 முதல் 9 வரை டைப் செய்யப்படுகிறது. அந்த 3 ரோக்கு மேலே வந்து டாப்பில் உள்ள ரோ இருக்குது, அதில் வந்து நம்பர் இருக்கும். 0 1 2 வரிசையாக நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் கீயை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து 3 ரோக்கு மேலே இருக்கிறது, அதுவும் கேரக்டர் கீ தான். கீழ்ப்புறமாக உள்ளது ஸ்பேஸ் பார் எனப்படும் கீ.
ஆனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடைவெளி தரும் கீ ஆகும். அதாவது இந்த 3 ரோவில் வந்து 3 வந்து நடுவில் இருக்கிறது 3 ரோ இருக்குது. அந்த 3 ரோ வந்து ஏபிசிடி லெட்டர் அடிக்கிறதுக்கு. அந்த 3 ரோவுக்கு மேலே உள்ள ஒரு ரோ இருக்குது, அது வந்து நம்பரை 0லேருந்து 9 வரை நம்பர் அடிக்கிறதுக்கு. அந்த 3 கேரக்டருக்கு அந்த ஏபிசிடி லெட்டருக்கு கீழே இன்னொரு ஒரு பார் இருக்குது, அது இது ஸ்பேஸ் பார்ன்னு இருக்குது. அது வந்து இடைவெளி உறுத்துக்கோசரம் அந்த ஸ்பேஸ் பார்னு ஒன்று இருக்குது. வாங்க அந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க அந்த கீபோர்டுடைய மாடல். இப்போ இது 3 ரோ இருக்குது. ஒன்று வந்து இதுவும் லெட்டர்ஸு, இதுவும் லெட்டர்ஸு, இதுவும் லெட்டர்ஸு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்பரு 0 1 2 3 4 5 அப்படின்னு வரிசை நம்பர் இருக்குது. 0 அங்கே இருக்குது, 1 2 3 4 5 9 0 இருக்குது. 10 வேணுன்னா இந்த 1 0 அழுத்தணும். 25 வேணுன்னா 2 5 அழுத்தினா 25 வந்துட போகுது. அப்புறம் இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ் அடிக்கிறதுக்கு AS DF GH JKL அப்படின்னு இருக்குது. இது ZH CB BN M இருக்குது. இது QW ERTYU IOPன்னு இருக்குது. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ். இந்த ப்ளூ கலர் இருக்குது எல்லாம் கேரக்டருக்கு. மேலே உள்ளது நம்பர் அடிக்கிறதுக்கு, இந்த 3 இது வந்து லெட்டர் அடிக்கிறதுக்கு, ABCD Z வரையில் லெட்டர் அடிக்கிறதுக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து ஸ்பேஸ் பார்னு பேர். இது அடுத்துனா ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், இடைவெளி கிடைக்கும். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி வேணும்னா இந்த ஸ்பேஸ் பார் அழுத்தணும். ரைட்டுங்களா? இதான். இது இல்லாமல் இதில் வந்து மற்ற மாடிஃபையர் கீன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நேவிகேஷன் கீன்னு இருக்குது. இந்த நேவிகேஷன் மேலே கீழே இதில் ஏரோ மார்க் இருப்பாருங்க. நேவிகேஷனா அந்த கர்சரை மேலே நவுத்துறதுக்கு, கீழே நவுத்துறதுக்கு, லெஃப்ட் சைடு போகிறதுக்கு, ரைட் சைடு போகிறதுக்கு, அதான் வந்து நேவிகேஷன் கீன்னு பேர். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து இப்படி நிறைய கீ இருந்தாலும் நம்மளுக்கு மெயினாக இந்த தேவைப்படுறது இந்த ஏரியா தான். அதாவது இந்த லெட்டர்ஸ் உள்ளது, இந்த நம்பர்ஸ் உள்ளது, இந்த ஸ்பேஸ் பார், இதுதான் முக்கியமானது. இதுக்கு பேர் தான் கேரக்டர் கீன்னு பேர். இது கீபோர்டுடைய அமைப்பு. வாங்க இந்த கீபோர்டு அமைப்பு இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதான் 1 2 3 வருஷம் நம்பர்ஸ் மேலே இருக்குது. இது 3 ரோ வந்து எல்லாம் லெட்டர்ஸாக இருக்குது. இது வந்து ஸ்பேஸ் பார். ரைட்டுங்களா? இந்த மாதிரி மற்ற கீயும் இருக்குது, மாடிஃபையர் கீ இருக்குது, நேவிகேஷன் கீ இருக்குது, மற்ற கீயும் இதில் இருக்குது. இருந்தாலும் இந்த ஏரியா இதான் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு முக்கியமான ஏரியா. லெட்டர் டைப் பண்ணுறதுக்கும் நம்பரை டைப் பண்ணுறதுக்கும் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கும் இந்த ஏரியா தான் முக்கியமான ஏரியா. இந்த ஏரியாவுக்கு இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ASDF இந்த 4 லெட்டர் எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். இது வந்து லெஃப்ட்லேருந்து இப்படி போகணும், இது ரைட்லேருந்து இப்படி வரணும். ரைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ அப்படின்னு இது ஒரு 4 லெட்டர் இப்படி எடுத்துக்கின்னு, இது ஒரு 4 லெட்டர் இப்படி எடுத்துக்கின்னு, அதாவது ASDF அப்படின்னு ஒரு 4 லெட்டர் இந்த சைடு லெஃப்ட் சைடு. இது வந்து செமிகோலன் LKJ அப்படிங்கிறது ரைட் சைடு. இந்த 4 லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது ரைட் ஹேண்டு வலது கையில் இருக்கிற 4 விரல் மூலிமா இந்த லெட்டரை டைப் பண்ணணும். அதாவது செமிகோலன் LKJ அப்படின்ட்டு. இந்த ASDF வந்து இடது கை விரல் மூலிமா இதை அடிக்கணும். இந்த GH இப்போக்கி இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸுக்கு இப்போ இதை யூஸ் பண்ணல. இந்த 4 இந்த 4 இதை மட்டும்தான் இந்த எக்ஸசைஸு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து அந்த GH எப்படி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் உள்ள 4 லெட்டர் ASDF எப்படி அடிக்க போகிறோம், இந்த ரைட் சைடில் உள்ள செமிகோலன் LKJ அப்படிங்கிறத எப்படி அடிக்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பிளேஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன் ASDF. இந்த ASDFங்கிற வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் வைக்கணும். அதாவது இந்த ஏல வந்து சுண்டு விரல் வைக்கணும், இந்த எஸ்ல வந்து அடுத்தது விரல் வைக்கணும், சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் வைக்கணும். அதாவது மோதிரம் போட்டால் மோதிர விரல்னு சொல்லுவாங்க. இது வந்து நடுவிரல் DFங்கிறது வந்து ஆள்காட்டி விரல் F. இது வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் உள்ள 4 ஃபிங்கரை வரிசை வந்து கட்ட விரல் வந்து இந்த ஸ்பேஸ் பார் வைக்கணும். அதே போல் வலதுகரம் அதில் உள்ள 4 விரல் சுண்டு விரல் வந்து இந்த செமிகோலன் இருக்கணும். அடுத்து இந்த மோதிர விரல் வந்து L வைக்கணும், K வந்து நடுவிரல் வைக்கணும், J வந்து இந்த ஆள்காட்டி விரல் வைக்கணும். இப்படி 4 விரல் அதில் வச்சுக்கின்னு இந்த ரைட்டில் லெஃப்ட் சைடில் உள்ள ASDF 4 விரல் இப்படி வச்சுக்கின்னு அந்த ASDF மேலே வச்சுக்கின்னு
அதே போல் செமிகோலன் LKJல வந்து வலது கையில் உள்ள 4 விரலையும், அதாவது சுண்டு விரலேருந்து ஆரம்பித்து அந்த ஆள்காட்டு விரலையும் வரிசையாக அந்த விரல் அந்த கீ மேலே வச்சுக்கணும். இந்த 2 கட்டை விரலையும் அந்த ஸ்பேஸ் பார், இந்த ஸ்பேஸ் பாரில் வந்து வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அதான் இப்போ சொல்லுவோம். பிளேஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன் ASDF, இடது கை வீரர்களை ASDF கீ மீது வைக்கவும். பிளேஸ் தி ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ஆன் செமிகோலன் LKJ, வலது கரத்தினுடைய விரல்களை செமிகோலன் LKJ அந்த கீ மீது வைக்கவும். 3. ஹோல்ட் யுவர் ரைட் தம் above தி மிடில் ஆஃப் தி ஸ்பேஸ், அதாவது கட்டை விரல் வந்து ஸ்பேஸ் பாரில் கீ மேலே வைக்கணும். இதாங்க வைக்கிற முறை. இது வந்து இது வந்து லெஃப்ட் சைடில் சுண்டு விரலில் இந்த ஏ, இந்த வந்து இது வந்து மோதிர விரல் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து எஸ், இது வந்து அடுத்த விரல் நடு விரல் வந்து ASD, இது வந்து ஆள்காட்டி விரல், இது வந்து ASDF. இது இந்த GH மேலே எதுவும் வைக்கக்கூடாது. அதே போல் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா செமிகோலன் LKJ அப்படி வரிசை 4 விரலை வச்சுக்கணும். இந்த விரல் 2 விரலையும் வந்து கட்டை விரல் 2த்தையும் இந்த ஸ்பேஸ் பார் மேலே வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ASDF அப்படின்னு அடிக்கணும். அப்புறம் இந்த கட்டை விரல் ஒரு அழுத்தணும். அப்போ ஸ்பேஸ் கிடச்சிரும். இந்த ASDF அடிச்சு ஒருபாடு கொஞ்சம் இடைவெளி கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து செமிகோலன், அதாவது இந்த சுண்டு விரல் தான் ஃபஸ்ட் அடிக்கணும். செமிகோலன் LKJ அப்படின்னு அடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் அடிக்கணும். எந்த விரல்னா இந்த குறிப்பாக லெஃப்ட் சைடு நம்ம அழுத்தினோம்னாக்கா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படியே ஒரு இதாக அடிச்சுக்கிட்டே போகணும். இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே நம்ம போனோம்னாக்கா இந்த பாருங்க, இந்த மாதிரி இப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டவாறு டைப் செய்யவும். ASDF ஒரு ஸ்பேஸ் பார் அழுத்தணும். அப்புறம் செமிகோலன் LKJ, அதாவது இந்த சைடு ASDFங்கிறது சுண்டு விரல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மோதிர விரல் வந்து கட்டை விரல் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆள்காட்டி விரல் வரும். அப்புறம் வந்து இந்த கட்டை விரல் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்புறம் ரைட் சைடு சுண்டு விரல் ஆரம்பிக்கணும். செமிகோலன் LKJ அப்படின்னு ஆரம்பிக்கணும். திருப்பி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் பார் அழுத்தணும். அப்படியே அடிச்சுக்கிட்டே போகணும். அந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு ரோ ஃபுல்லாக அடித்து முடிச்ச ஒரு படம் இது திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ASDF செமிகோலன் LKJ, அப்புறம் ASDF செமிகோலன் LKJ இப்படின்னு வரிசையாக அந்த பேஜ் ஃபுல்லாக அடித்து பழகணும். இப்போ நான் வந்து 3 ரோ தான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 வரிசையாக அடிக்கணும். அடித்து பழகணும். 20 வருஷங்கிறது ஒரு 5 நாளைக்கு அடித்து பழகணும்னா இந்த ASDF செமிகோலன் LKJங்கிறது ப்ராக்டிஸ் ஆகிடும். ASDF அடித்தவுடன் இடது கட்டை விரலால் ஸ்பேஸ் பார் அழுத்தி பிறகு செமிகோலன் LKJ டைப் செய்யவும். இடது விரல்கள் மற்றும் வலது விரல்களை மாற்றி டைப் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு ASDF அடிக்கணும், அப்புறம் செமிகோலன் LKJ அடிக்கணும். அப்புறம் திருப்பி லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்துடணும். ASDF அடிக்கணும். திருப்பி ஸ்பேஸ் கொடுத்து திருப்பி ரைட் ஹேண்டுக்கு போகணும். செமிகோலன் LKJன்னு போகணும். இப்படியே மாற்றி லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் மாற்றி அடிக்கணும். நடுவில் அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 வருஷம் 20 வருஷம் அடிக்கணும். அது மாதிரி 5 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த ASDFையும் செமிகோலன் LKJயும் ஓரளவுக்கு வந்துடும். நம்ம வந்து அடுத்த இது பார்க்கணும்னாக்கா அடுத்தது எக்ஸசைஸ் வந்து இன்னொரு நாளைக்கு பார்க்கணும். இப்படி ஒரு எக்ஸசைஸாக ஒரு 5-6 எக்ஸசைஸ் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டைப்பிங் வந்து ஈஸியாகிடும். ASDF அடித்தவுடன் இடது கட்டை விரலால் ஸ்பேஸ் பார் அழுத்தி பிறகு செமிகோலன் LKJ டைப் செய்யும். இடது விரல்கள் மற்றும் வலது விரல்களை மாற்றி டைப் செய்ய வேண்டும். இரண்டிற்கும் இடையில் ஸ்பேஸ் பார் அழுத்தி இடைவெளி விட வேண்டும். இப்படி தினமும் 20 வரிசைகள் என்று 5 நாட்களுக்கு டைப் செய்து பயிற்சி செய்யவும். இப்படி ஒரு 5 நாளைக்கு வந்து 20 வருஷம் ASDF செமிகோலன் LKJன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இந்த இது வந்து நல்ல ஃபிங்கரிங் பேர் ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம இதெல்லாம் இந்த இது முடிச்ச பிற்பாடு நல்ல ஃபிங்கரிங் வந்துருச்சுனாக்கா இந்த லெட்டர்ஸுக்கு ASDFக்கும் செமிகோலன் LKJக்கு வந்துன்னா நம்ம இது வந்து எக்ஸசைஸ் 1 இது. இந்த எக்ஸசைஸ் 1லே வந்து இன்னும் அடுத்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்தது என்ன லெட்டர்ஸ்லாம் அடிக்கணும். ASDFலாம் வர்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் அடுத்த எக்ஸசைஸில் கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த ASDF செமிகோலன் LKJங்கிறது ஈஸியாக வந்துடும். நம்ம அடுத்த எக்ஸசைஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இத்துடன் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.